ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி முளைக்கீரை வச்சு ஒரு கடையல் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுட்டேன். நான் இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் ஹீட் ஆகணும். இப்போ அடுத்தது கடுகு, உளுந்தம்பருப்பு, நம்ம ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்க்கலாம். அடுத்தது ஒரு தக்காளி, நல்ல பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். நான் முளைக்கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா முளைக்கீரையை நல்லா கட் பண்ணி ஒரு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். அப்போ தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கீரையை சேர்த்துடலாம். நம்ம கீரை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நான் எவ்வளோ கீரை சேர்த்துருந்தேன். இப்போ பாருங்கள், நம்ம வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நான் ரொம்ப கொஞ்சமாக தான் நான் எடுத்திருக்கேன் துவரம்பருப்பு. இதை நம்ம கழுவிக்கலாம். நம்ம கழுவிட்டு நம்ம கீரையில் சேர்க்கலாம். ஏன்னா நிறைய நம்ம பருப்பு சேர்த்தோம்னா கீரை நிறையா வரும், நம்மளுக்கு வதன்னு இருக்கும். அதனால் நம்ம யாரும் கீரை வேஸ்ட்டாக கீரை தான் கொட்டுவோம். நம்ம கொஞ்சமாக பருப்பு சேர்த்தோம்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கழுவியாச்சு. இந்த கீரையை நம்ம சேர்த்துடலாம். பருப்பை சேர்த்துடலாம். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா பருப்பையும் சேர்த்து வதக்கிட்டோம். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்க்கலாம். அடுத்தது உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன். இப்போ இதையும் நல்லா நம்ம கலந்துக்கலாம். இப்போ நான் கடைசியாக உப்பு சேர்க்குறேன். நல்லா வதக்கிட்டு இப்போது தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். 1 டம்ளர் தண்ணி தான் எடுத்திருக்கேன். போதும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5-6 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். நல்லா பருப்பெல்லாம் வெந்துடும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது குக்கர் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 5-6 விசில் வரட்டும். நம்ம அப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை நான் புளி தண்ணி நான் வேறு எதுவுமே நான் சேர்க்கல. இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கடைஞ்சிட வேண்டியதா. அவ்வளோதான், நம்மளோட கீரை சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போது குக்கர் நல்லா விசில்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா நம்ம கீரையை மத்துக்கட்டையில் நம்ம மசிச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா மசிச்சிட்டோம். கீரை எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் காஞ்சி மிளகாவோ புளியோ எதுவுமே நான் சேர்க்கலை. நான் ஒரு கட்டு கீரை எவ்வளோண்டு இருக்குது பாருங்கள். பருப்பு கொஞ்சமாக சேர்த்தா தான் இந்த மாதிரி வரும். நிறைய நம்ம பருப்பு சேர்த்தோம்னா ஜாஸ்தி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக நம்ம பருப்பு சேர்த்து இந்த மாதிரி கீரை கடைஞ்சி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி செய்யலாம். டேஸ்ட்டெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அரைக்கீரை மட்டும் கொஞ்சம் நம்ம புளி சேர்க்கணும். மீதி எல்லாத்துக்கும் புளி சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.